இனியாவும் ஜெனியும் வந்து ராதிகாவை திட்டிப்புட்டு போகிறாங்க. அப்போ அங்கேருந்து கோபி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததும் ராதிகாவோட அம்மா வந்து ஒன்றுக்கு நாளாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி இனியாவும் ஜெனியும் வந்து இங்கே ராதிகா வந்து அவளால் தான் அவங்க நிம்மதியெல்லாம் போச்சு, நீங்கள் இவளை கல்யாணம் பண்ணதுனால தான் அவங்களுக்கு எல்லாமே போச்சு, சுதந்திரமே போச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் திட்டிப்புட்டு போகிறாங்க அப்படின்னோடனே, அப்படியா பேசுனா, என் பொண்ணா பேசுனா அந்த மாதிரி அப்படின்னு கோபி கேட்குறாரு. உங்கள் பொண்ணு தான் பேசுனா அப்படின்னு, இருங்க இந்த வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கேருந்து இனியாம்மா இங்கே கொஞ்சம் வா அப்படிங்கிறாரு. ஏன் டாடி அப்படிங்கும்போது பயப்படுறாங்க இனியா திட்டினதுனால. அதாவது ராதிகா வந்து பேசிட்டு கண்டபடி பேசிட்டு வந்ததுனால திட்டுறாங்க, திட்டிடுவார் டாடி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு கோபி, நான் கொஞ்சம் வெளியில் அழைச்சிட்டு போகிறேன் இனியாவன்னு சொல்லும்போது இனியாவும் போயிடுறாங்க பாக்கியா கிட்ட சொல்லிவிட்டு. அங்கே இனியா போய் அதாவது கோபி கிட்ட தனியாக பேசுகிறாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணதுனால வந்து நாங்கள் எல்லா நிம்மதியும் போச்சு, நாங்கள் ஹாப்பியாகவே இல்லை டாடி, நாங்கள் ரொம்ப வந்து கஷ்டத்தில் தான் இருக்கிறோம், நான் செழியன் எழிலன் எல்லாமே வந்து நாங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் வந்து ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இல்லை டாடி. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்மா வந்து எங்கே பார்த்தாலும் ரோட்டில் வச்சு பேசுகிறது, அங்கே வச்சு பேசுகிறது, அவங்க செய்கிற தொழில் எல்லாத்தையும் முடக்கிறது, நீங்கள் ராதிகாவும் சேர்த்து எங்கள் அம்மா என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை வந்து செய்ய விடாமல் பண்ணுறது, இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுறீங்க டாடி அப்படின்னு இனியா உருப்படியான பேச்சு இப்போ தான் பேசியிருக்கு, அதாவது கோபிக்கிட்ட. இதை கேட்டு கோபி என்ன பண்ணுறாரு, அப்படியே நிற்கிறாரு. என்ன நம்ம பொண்ணா இவ்வளவு பேசுகிறா அப்படின்ட்டு இதை விடாமல் அவங்க பேசுகிறாங்க. அம்மாவும் பாவம் டாடி, நீங்கள் அவங்கள அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க, அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலை, எங்களுக்காகவே இருக்கிறாங்க. இப்போ எழில பாருங்கள், எழிலுக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்தீங்க, அப்போ என்ன பண்ணீங்க, அம்மா வரக்கூடாதுன்னீங்க. அடுத்தது அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து இறைச்சியை வந்து கெட்ட இறைச்சியாக கலந்து அது வந்து பெரிய பிரச்சனை ஆகி இப்போ உங்கள் மேலே வந்து அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அம்மா கிட்ட நான் வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னால் கூட வாபஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க. இனி அடுத்தது நீங்கள் ஜெயிலுக்கு தான் போவீங்க டாடி அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னான்னு ஒன்றுமே புரியலை டாடி, எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க, உங்களால் நாங்கள் தான் வந்து ரொம்ப சிரமப்படுறோம் டாடி அப்படிங்கும்போது இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கோபி அப்படியே நிற்கிறாரு. அப்படியே நிற்கும்போது யோசனை பண்ணுறாரு, ஆமாம் நம்ம வந்து பாக்யா மேலே நம்ம வந்து தவறாக தான் நடந்துக்கிட்டோம், அவள் பாட்டுக்கு அவள் ஒதுங்கி இருந்துட்டா, நம்ம விஷயத்தில் அவள் வந்து தலையிடலை. என்னைக்கு நான் வந்து ராதிகா விரும்புகிறேன்னு தெரிஞ்சனோ அதோட அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நான் தான் அவள் வேலையில் நான் போய் தலையிட்டு அவள் வேலையும் போச்சு, அவளுக்கு கெட்ட பேரெல்லாம் உண்டு பண்ணது நான் தான், எல்லாத்துக்குமே இனியா சொல்கிற மாதிரி நான் தான் காரணம். இப்போவும் நான் வந்து திருந்தலைன்னா நான் மனுஷனே இல்லைன்ட்டு மனசுக்குள்ளேயே கோபி நினச்சிக்கிட்டு அழுகுறாரு. அப்போ பாக்கியா ஃபோன் அடிக்கிறாங்க, இனியாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ கோபி எடுத்து சொல்கிறாரு, இனியா என் கூட தான் இருக்கிறா, கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு சொல்லும்போதே அவங்க கட் பண்ணிட்டாங்க. அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி கட் பண்ணவும் அப்படியே கோபி அப்படியே நிற்கிறாரு. நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டோம் அவளுக்கு அப்படிங்கிறாரு. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க ஈஸ்வரி, என்ன உன் பொண்ணு என்ன பண்ணுறாளாம் அப்படிங்கும்போது, அவர் கூட தான் இருக்கிறாளாம், வருவாளாம் அப்படிங்கும்போது, நீ என்ன யோசனை பண்ணியிருக்கிற பாக்கியா, கோபி மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கலான் இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, அது ஒரு காலம் முடியாத அத்தை, நான் போய் வாபஸ் வாங்கினேன்டா நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணது நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சு போயிடும், அதனால் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜென்னியும் சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி, நீங்கள் வந்து வாபஸ் வாங்கினீங்கன்னா கேஸை வந்து வாபஸ் வாங்கினீங்கன்னா உங்கள் மேலே தான் தப்புன்னு போலீஸ்காரங்க உங்கள் மேலே தான் சந்தேகப்படுவாங்க ஆண்டி அப்படின்னு ஜென்னி சொல்கிறாங்க.